السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹுவின் பேரருளால் ஹிஜ்ரி 1447 ஆண்டினுடைய புனித ரமதான் இந்த வாரத்தில் நம்மை சந்திக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் புனித ரமதானை ஆரோக்கியத்தோடு நாம் அடையவும், சலாமத்தான முறையில் ரமதான் நமக்கு கிடைக்கவும், அமல் செய்யவும் அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. அன்பானவர்களே, புனித ரமதான் சங்கைக்குரிய மாதம். நாம் அறிவோம், இஸ்லாமிய மாதங்கள் 12. அதில் திருக்குர்ஆனில் ரமதானை தவிர வேறு எந்த மாதமும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் இடம்பெறவில்லை. குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிற ஒரே ஒரு புனித மாதம் சங்கைக்குரிய ரமதான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் ரமதானுடைய பெயரை சொல்லுகிறான். புனித ரமதான் உலகத்திற்கு வருகிற போதே அது அதோடு சேர்ந்த ஒரு ஆபரணமாய் நோன்பையும் சுமந்து கொண்டு வரும், குர்ஆனையும் சுமந்து கொண்டு வரும். உலக முஸ்லிம்கள் இறைவனுக்காக, இறைவனோடு ஐக்கியமாகிற, இறைவனுக்கு நெருக்கமாகிற பாக்கியத்திற்குரிய நோன்பு இஸ்லாத்தினுடைய சின்னங்களில், புராதன சின்னங்களில், நினைவு சின்னங்களில், இஸ்லாத்தில் போற்றப்பட வேண்டிய புனிதங்களில் ஒன்று நோன்பு. நோன்பு தனித்துவமான முஸ்லிம்களின் ஒரு வணக்கம், இஸ்லாம் சொல்லுகிற ஒரு இறை நெருக்கம். ரமதான் என்கிற வார்த்தைக்கு நீங்கள் அறிந்திருக்கலாம், கரிக்குதல் என்று பொருள். ஒரு பொருளை எரித்து சாம்பலாக்கி கரிப்பதற்கு பெயர் ரமதான். பாவங்களை எல்லாம், ஆண்டு முழுவதும் நாம் செய்திருக்கிற பாவங்களை எல்லாம் அது கரித்து புனித ரமதான் நம்மை சுத்தப்படுத்துகிற காரணத்தால் ரமதானுக்கு இப்பெயர் வந்தது. தெரிந்த விஷயங்கள் என்றாயினும் ஆண்டுதோறும் புனித ரமதான் நம்மை சந்திக்கிற போது, சமீபிக்கிற போது சில விஷயங்களை நினைவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலானது இந்த சொற்பொழிவு. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு முன்னாலே இருந்தவர்கள் மீதெல்லாம் கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. இந்த வசனத்தினுடைய கருத்து என்ன தெரியுமா? புதிதாக நீங்கள் ஒன்றும் நோன்பு நோக்கவில்லை. இந்த உலகத்தில் பன்னெடுங்காலமாய் பல்வேறு தீர்க்கதரிசிகளின் காலங்களிலெல்லாம் மக்கள் நோன்பு வைத்தார்கள். அந்த நோன்பைத்தான் ஒரு புதிய கோணத்தில், புதிய பரிணாமத்தில், புதிய முறைகளோடு, ஒழுக்கங்களோடு நீங்களும் நோன்பு வைக்கிறீர்கள் என்று அதற்கு அர்த்தம். திருக்குர்ஆனிலே வாய் பேசாமல் விரதம் இருந்து நோன்பிருந்ததாக மரியம் அம்மாவை பற்றிய வரலாறு குர்ஆனில் வருகிறது. முதலில் 30 பிறகு 10 இணைந்து 40 நாட்கள் அல்லாஹுவை சந்திக்க செல்லுவதற்கு முன்னால் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோற்றார்கள் என்பது குர்ஆனிலேயே இருக்கிறது. ஆக இதற்கு முன்னாலே மரியம் நோன்பு நோற்றார், மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோற்றார்கள். பல்வேறு நல்லடியார்கள் நோற்ற நோன்புதான் உங்கள் மீதும் இப்போது கடமையாக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பானவர்களே, நாம் புனித ரமதானை சந்திக்கிற போது இந்த விஷயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நோன்பு திடீரென்று இன்றைக்கு இருக்கிற முறையில் கடமையாகவில்லை. படிப்படியாய் பல்வேறு மாற்றங்களும் பரிணாமங்களும் அதற்கு இருந்தது. முதலாய் இஸ்லாமிய வரலாற்றில் வருஷத்துல ஒரு நாள் மட்டும் நோன்பு இருந்தது. அதற்கு ஆஷூரா, முஹர்ரம் 10வது நாள், அது மட்டும்தான் நோன்பு. வருஷத்தில் வேறு எந்த நோன்பும் இல்லை. இது முதல் கட்டம்.
மொத்தம் 5 கட்டங்கள். இரண்டாவது கட்டம் மாதத்திலே 3 நாள், பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீல் என்று சொல்லுவார்கள். இந்த நாட்கள் மட்டுமே நோன்பு, வேறு எந்த நாளும் நோன்பு இல்லை. கூட்டி கழித்தால் வருஷத்துல ஒரு மாதத்திற்கு 3 நாட்கள் வீதம் 36 நோன்புகள் வரும். மாதந்தோறும் 3 நாட்கள் வேறு நோன்பு இல்லை. இது இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நபித்துவத்தின் ஆரம்ப காலகட்டம். அதாவது நோன்பு வைக்கவும் உரிமை உண்டு, நோன்பை விடவும் உரிமை உண்டு. இந்த ரெண்டில் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இதில் எதுவும் குற்றம் இல்லை, கூடுதல் நன்மை இல்லை. இரண்டும் சமம். நோன்பு வைப்பவர்கள் வைத்துக் கொள்ளுங்கள், விடுபவர்கள் விட்டுக் கொள்ளுங்கள். வேறு எந்த அதிலே ஏற்ற வித்தியாசம் இல்லை. ஆனால் ஒன்று, முதலாய் இந்த நோன்பு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வந்தபோது மக்ரிபிலிருந்து இஷா வரை மட்டுமே இஃப்தார். மீண்டும் இஷாவுக்கு தொடங்குகிற நோன்பு மறுநாள் மக்ரிபு வரை இருக்கும். இரவும் நோன்பு, பகலும் நோன்பு. இதுதான் மூன்றாவது கட்டம். நாலாவது கட்டம், உங்களுக்கு இஷ்டமெல்லாம் இல்லை, சிறந்தது நோன்பு வைப்பதுதான். விடுவதற்கு அனுமதி இருந்தாலும் சிறப்பு நோன்பு வைப்பதுதான் என்று இஸ்லாம் அறிவித்த கட்டம் நாலாவது கட்டம். வன் தசூமு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், உங்களுக்கு நோன்பு வைப்பது சிறந்ததாகும். இது குர்ஆன் சொல்லுகிறது. ஐந்தாவது கட்டம் தான் இன்றைக்கு நாம் வைத்துக் கொண்டிருக்கிற முறை. பகல் இரவெல்லாம் நோன்பு தேவையில்லை, அதே போல இஷ்டமும் இல்லை. யார் யாருக்கெல்லாம் முடியுமோ அவர்கள் எல்லாரும் அதிகாலை சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறையும் வரை பகல் காலம் முழுவதும் உண்ணுதல், குடிக்குதல், மனைவியோடு உறவு கொள்ளுதல், இந்த 3 விஷயங்களை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும். இறை நெருக்கத்திற்கான சிறந்த வழியாய் இந்த 5வது கட்டம் முழுமை அடைந்தது. இதுவெல்லாம் புனித ரமலான் வந்த வரலாறு. கடைசியாக மன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, யாரெல்லாம் இந்த ரமலான் மாதத்தை அடைகிறார்களோ அந்த முஸ்லிம்கள் நோன்பு வைக்கட்டும் என்கிற உத்தரவு வாக்கியத்தை, ஆர்டர் ஃபார்மை அல்லாஹ் சொல்லிவிட்டான். பாருங்கள், இப்போது ரமலான் குறித்த நம்முடைய சிந்தனைகளை நாம் கொஞ்சம் அசை போட வேண்டும். ரமலானே வருக, சங்கை மீது மாதமே வருக, புனித ரமலானே உன்னை வரவேற்கிறோம், அகலம் வ சஹலா மர்ஹபா என்றெல்லாம் வார்த்தைகளில் வரவேற்கத்தக்கது அல்ல ரமலான். வார்த்தைகளில் அல்ல, செயல்பாடுகளில் ரமலானை வரவேற்பது எப்படி? ரமலானை வரவேற்பது என்பதற்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த ஒரு மாதத்தில் வணக்க வழிபாடுகளுக்கான நேரத்தை ஒதுக்கீடு செய்வது, திருமறை ஓதுவதற்கான நேரத்தை ஒதுக்கீடு செய்வது, ஏழைகளுக்கு வழங்குவதற்காக நம்மிடம் இருப்பவற்றிலே இருந்து ஒதுக்கீடு செய்வது, உறவினர்களை, நெருக்கமானவர்களை சந்திக்கவும் அளவலாகவும் அவர்களோடு உறவு பாராட்டவும் நேரம் ஒதுக்குவது. இது எல்லாம் புனித ரமலானை உண்மையாக வரவேற்பதற்குள்ள முறை. இதைவிட ஒருபடி மேல் சிறந்த வரவேற்பு என்ன தெரியுமா? பிறை பிறந்த நாளிலிருந்து மீண்டும் பெருநாள் பார்க்கிற வரை நான் எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு பாவத்தை விடுவதற்கு ஒரு மனிதன் உறுதி பூண்டால் உண்மையாக அவன் ரமலானை வரவேற்கிறான் என்று அர்த்தம். இன்னமும் ரமலானை வரவேற்பதற்கு வேறு ஒரு கோணம் சொல்லுவதென்றால், ஒரு மாதம் முழுக்க ஹலாலான சம்பாத்தியம் மாத்திரம் பெற்று ஹலாலான உணவை மாத்திரம் உண்டு, என் சஹர் இஃப்தாரிலும் ஹலாலினுடைய பேணுதலை பேணி நான் நடப்பேன் என்று ஒரு மாதத்தை ஒருவன் உறுதி எடுத்தால் அவன் அந்த ரமலானை வரவேற்கிறான் என்று அர்த்தம். புனித ரமலானை வரவேற்கிற கோணங்களில் இன்னொரு முக்கியமானது, ஆண்டு முழுவதும் இல்லாவிட்டாலும் மிக அதிகமாக நாம் விழித்திருப்பதற்கு வாய்ப்புடைய புனித ரமலானில் தஹஜ்ஜத்தினுடைய 30 நாள் தஹஜ்ஜத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று இந்த துவக்க நேரத்தில் மனதில் ஒரு உறுதி வைத்தால் அது ரமலானை வரவேற்பதாக அர்த்தம். ரமலான் மாதத்திற்கே ஷஹ்ருல் கியாம் என்றொரு பெயர் உண்டு. இரவு தொழுகைக்கு முக்கியத்துவம் தரப்படக்கூடிய 12 மாதங்களில் இது முக்கியமான மாதம். இது எல்லாத்தை விட சிந்தனை புனித ரமலானை வரவேற்பது என்பதில் நமக்கு வரவேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? எனக்கு இந்த ரமலான் கடைசி ரமலான் என்கிற நினைவு வேண்டும்.
இது ஒருவேளை கடைசி ரமதானாக இருந்தால், அடுத்து ஆயுளில் ரமதானை பெற முடியாத சூழல் ஏற்பட்டால், பல்லாண்டு காலங்கள் இல்லை பல நூறு ஆயிரம் ஆண்டு காலங்கள் இபாதத்து செய்த வணக்க வழிபாடுகளின் நன்மையை பெற்று தருகிற ஒரு மாதம் இது கடைசியாக என் ஆயுளில் இருந்து விட்டால் நான் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து, இது கடைசி ரமதான் என்பதாகவே முடிவு செய்து அமல் செய்ய நாம் மனதிலே திடம் கொண்டால் இது ரமதானை வரவேற்பதாக அர்த்தம். இதுவெல்லாம் ரமதான் வரவேற்பு செய்திகள். பாருங்கள், ரமதானில இன்னொரு கோணம் யோசிப்போம். பொதுவாக அல்லாஹுவிற்கு ரொம்ப நெருக்கமாகுவதற்கு வழி என்ன அப்படின்னா, 2 வழிகள் நபிமொழிகளிலே சொல்லப்படுகிறது. ஒரு வழி என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பசித்திருக்கிற போது இறைவனை நெருங்குகிறான். இன்னொரு வழி ஹதீஸில் வருகிறது, அவன் சஜிதாவிலே இருக்கிற போது இறைவனை நெருங்குகிறான். அக்ரபுமாய கூனுல் அபுது மிர் ரப்பிஹி, ஒரு அடியான் அவனுடைய ரப்புக்கு மிகவும் சமீபமாக இருப்பது இதா ஜா, அவன் பசித்திருக்கிற போது. இதே வார்த்தை அக்ரபுமாய கூனுல் அபுது மிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன், ரப்புக்கு அவன் நெருக்கமாக இருக்கக்கூடிய சூழல் அவன் சஜிதாவில் இருக்கிற போது. இந்த 2க்குமான வாய்ப்பு, பசித்திருந்து இறைவனை நெருங்குதல், வணக்க வழிபாடுகளில் குறிப்பாக நெற்றியை பூமியிலே வைத்து சஜிதா செய்து இறைவனை நெருங்குதல், இந்த 2 அம்சமும் நோன்புடைய காலத்தில் கிடைக்கும். நோன்பின் முக்கியமான ஒரு சிந்தனை அன்பானவர்களே, மலக்குகள் தான் பல கோடி பேர் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் நோன்பு வைக்கத்தானே செய்வார்கள். எதற்கு இறைவன் நம்மை நோன்பு வைக்க சொல்ல வேண்டும்? அவர்கள் நாள் முழுக்க நேரம் முழுக்க, ஏன் படைத்த காலம் முதல் இபாதத்திலே தானே இருக்கிறார்கள் மலக்குகள். பிறகு ஏன் இறைவன் நம்மை போட்டு நோன்பு வை என்று நம்மை சொல்ல வேண்டும்? நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக், மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், இறைவா நாங்கள் உன்னை துதிக்கிறோம், உன்னை தொழுகிறோம், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம், உன் வழக்க வழிபாட்டிலேயே காலம் தள்ளுகிறோம். மலக்குகளை குறித்து அல்லாஹுவின் வார்த்தை, லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுஅமரூன், ஒரு நொடி பொழுது கூட அவர்கள் அல்லாஹுவுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட தூய்மையான படைப்பாகிய வணக்க வழிபாடுகளுக்கென்று தன்னை அர்ப்பணித்திருக்கிற மலக்குகள் நோன்பு வைக்கலாமே, பிறகு ஏன் இறைவன் நம்மை நோன்பு வைக்க சொல்ல வேண்டும் என்றொரு யோசனை வரலாம். அதனுடைய உள்ளுக்குள் ஒளிந்திருக்கிற ஆன்மீகம் என்ன தெரியுமா? பசி எடுத்தும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும், தாகம் எடுத்தும் குடிக்காமல் இருக்க வேண்டும், மனோ இச்சைகளால் உந்தப்பட்டும் மனைவியோடு சேராமல் இருக்க வேண்டும். இது மலக்குகளுக்கு இல்லை. அவர்கள் பசி இல்லை, அவர்கள் உண்டால் என்ன, உண்ணாமல் இருந்தால் என்ன, தாகம் இல்லை, குடித்தால் என்ன, குடிக்காமல் இருந்தால் என்ன, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, அதற்கு மூலாதாரமான ஆசை சகுவத்துகளும் இல்லை, அவர்கள் கட்டுப்பாடோடு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன. இது எல்லாம் இருக்கக்கூடிய ஒருவன் நோன்பு வைக்க வேண்டும். பசிக்கிறது என் ரப்புக்காக நான் சாப்பிடாமல் இருக்கிறேன், தாகம் எடுக்கிறது என் ரப்புக்காக நான் குடிக்காமல் இருக்கிறேன், மனோ இச்சைகளால் உந்தப்படுகிறேன், ஆனாலும் என் இறைவனுக்காக நான் அந்த செயலை செய்யாமல் இருக்கிறேன். அதுதான் நோன்பு. அதாவது தவறுக்கு வழி இருந்தும் தவறு செய்யாமல் தன்னை தற்காத்து கொண்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹு சொல்லுகிறான், இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், அவர் என்னுடைய களப்பற்ற அடியார். முஹ்லஸ், களப்பற்ற அடியார் என்கிற பெயர் எப்போது வரும்? வாய்ப்பிருந்தும் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும். எனவே மலக்குகளின் நோன்பில் இந்த நிறைவு இல்லை. அது நம்மிடத்திலே தான் அந்த நிறைவு இருக்கிறது. எனவே வணங்க சொல்லுகிறான், நோன்பு வைக்க சொல்லுகிறான். மிக முக்கியமான ரமலான் முழுவதும் உலக முஸ்லிம்கள் தூக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு நபிமொழி, அல்லாஹு சொல்லுகிற ஒரு அறிவிப்பு, நோன்பு எனக்கானது, நானே அதற்கு கூலி கொடுப்பேன். என்ன பொருள்? அன்பானவர்களே, சுருக்கமான இந்த நபிமொழிக்கு நிறைய விரிவுரைகள் தரப்பட்டிருக்கிறது. 1வது, நோன்பு எனக்கானது என்றால் என்ன பொருள்? நோன்பு வைத்திருக்கிறானா இல்லையா என்பது எனக்கு மட்டும் தெரியும். ஊர் உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒருவன் நோன்பு வைக்காமல் இருக்க முடியும், வைக்கவும் முடியும். ஒரு தனி அறையில் பூட்டப்பட்டிருக்கிற அறைக்குள் அவன் உண்டாலோ குடித்தாலோ நோன்பை முறிக்கும் எந்த காரியத்தும் செய்தாலோ உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். மனைவி மக்கள் உடன் இருக்கிறவர்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். அல்லாஹுவுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் நோன்பா இல்லையா.
எனவே சொல்லுகிறான் நோன்பு எனக்கானது. இன்னொன்னு, நானே அதற்கு கூலி கொடுப்பேன். என்ன அர்த்தம் தெரியுமா? சில நன்மைகளுக்கு 1க்கு 10, சிலதுக்கு 1க்கு 100, 1க்கு 70, 1க்கு 700. ஆனால் நோன்பை பொறுத்தவரை இந்த கணக்குகளே இல்லை. பின்ன என்ன? எவ்வளவு பன்மடங்காக இறைவன் கூலி கொடுப்பான் என்பது அல்லாஹுவுக்கு மட்டும் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இது 2வது கருத்து. 3வது கருத்து, நோன்பு எனக்கானது, நானே அதற்கு கூலி கொடுப்பேன். அப்படின்னா என்ன? நான் என் ரேஞ்சுக்கு கொடுப்பேன், என் தகுதி தரத்திற்கேற்ப கொடுப்பேன், என்னுடைய தயாளத்தன்மைக்கேற்ப கொடுப்பேன். பொதுவாக நாமெல்லாம் இபாதத்து செய்கிற போது நம் தரத்திற்கு ஏற்ப கொஞ்சமாக கொடுக்கிறோம். இறைவன் அவன் தரத்திற்கு ஏற்ப கொடுப்பான். அலா கதிரில் முஅதி, கொடுப்பவனுடைய அளவிலிருந்து யோசித்தால் அஜிசி பிஹி, நான் எவ்வளவு கூலி கொடுப்பேன், நீ உன் தரத்தில் கிள்ளி கொடுக்கிறாய், நான் என் தரத்தில் அள்ளி கொடுப்பேன் என்பது அதற்கு அர்த்தம். 4வது ஒரு தப்சீர், அது முக்கியமானதும் கூட. நோன்பு எனக்கானது. அல்லாஹ் ஏன் சொல்லுகிறான் தெரியுமா? அறியாமை காலத்தில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த காஃபிர்கள் நிறைய பேர் சிலைகளுக்கு, விக்கிரகங்களுக்கு எல்லா இபாதத்தும் செய்தார்கள். சஜிதா செய்தார்கள், குர்பானி கொடுத்தார்கள், அதற்கு தவாஃப் செய்தார்கள், சுற்றி வந்தார்கள். அத்தனை இபாதத்தும் செய்தவர்கள் அந்த அறியாமை காலத்தினுடைய குஃபார்கள் கூட விக்கிரகங்களுக்காக நோன்பு வைக்கவில்லை. எல்லா இபாதத்தும் செய்த அவர்கள் உண்ணாமல், குடிக்காமல், உடலுறவு கொள்ளாமல் முழுமையாக தன்னை எந்த சிலைக்காக, விக்கிரகத்திற்காக நோன்பு வைக்கவில்லை என்பதால் அல்லாஹ் சொல்லுகிறான், நோன்பு எனக்கானது, நானே அதற்கு கூலி கொடுப்பேன். அந்த நோன்பின் பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். அதற்கான முன்னேற்பாடுகளை, முஸ்தீபுகளை, தயாரிப்பு பணிகளை, நேர ஒதுக்கீட்டை, இதை எல்லாவற்றையும் நாம் இதோ பிறை ரமலான் தெரிய போகிறது, அதற்கு முன்னாலே செய்ய வேண்டும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இறந்து போகிற மரணங்களிலேயே ஆக புனிதமான மரணம் 2 தான். ஒன்று ஹஜ்ஜின் போது ஏற்படுகிற மரணம், இன்னொன்று புனித ரமலானில் நோன்பு வைத்த நிலையிலான மரணம். உலகத்திலே பாக்கியத்திற்குரிய மரணங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அகல பைத்துகள் என்கிற புனிதமான, நாம் மதிக்க வேண்டிய, நேசம் கொள்ள வேண்டிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களில் ஒரு பெண் நஃபீசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரருடைய மகள், அன்னலாரினுடைய வம்ச வழித்தோன்றல், அபாரமான கல்வியாற்றல் பெற்ற பெண்மணி, ஆன்மீகத்தில் சுட்டி காட்டுகிற அளவுக்கு வணக்க வழிபாட்டில் சிகரம் தொட்ட பெண்மணி. ரமலானினுடைய நோன்பு வைத்திருக்கிற போது முடியாமல் போய்விட்டார்கள். ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல நோன்பை விடச் சொல்லி எல்லாரும் தண்ணீர் கொடுக்க முற்பட்ட போது சொன்னார்கள், சஅல்துல்லாஹ சினீன் அன் அல்காஹு வ அன்னி ஸாயிமுன். பல்லாண்டு காலங்களாக என் ரப்பை நான் சந்திக்க செல்லுகிற போது நான் நோன்பாடியாக இறைவனை சந்திக்க வேண்டும் என்று விரும்பிய எனக்கு இறைவன் அந்த தருணத்தை இப்போது தரப்போகிறான், நான் எப்படி இஃப்தார் செய்வேன், நான் எப்படி நோன்பை முறிப்பேன் என்று கேட்டார்கள். நோன்பு வைத்த காலத்திலேயே மரணம் நம்மை தழுவக்கூடாதா என்று ஆசித்த பெருமக்கள் இவர்களை போன்று நிறைய பேர் இருக்கிறார்கள். அன்பானவர்களை, சுருக்கமாய் விஷயத்திற்கு வருவோம். நோன்பு வயிற்றுக்கு மட்டுமல்ல, உடல் உறுப்புகள் எல்லாம் நோன்பு வைக்க வேண்டும். நம் உணர்வுகள் எல்லாம் நோன்பு வைக்க வேண்டும். நம் உணர்ச்சிகள் எல்லாம் நோன்பு வைக்க வேண்டும். அதுதான் உண்மையான நோன்பு. நோன்பாளிகள் செய்கிற முக்கியமான சில தவறுகளை இங்கே சுட்டி காட்ட வேண்டும். 1வது, வயிறு மட்டும் நோன்பு வைக்கிறது, உறுப்புகள் நோன்பு வைப்பதில்லை. குறிப்பாக வாய் நோன்பு வைப்பதில்லை. பொய், புரட்டு, கோல் சொல்லுதல், புறம் பேசுதல் எல்லாத்தையும் வாய் செய்யுது. வயிற்று கட்டுப்பாடு செய்கிற மனிதன் வாய் கட்டுப்பாடு செய்யாத போது அது என்ன நோன்பு? கைகாலும் அவயங்களும் இன்னும் உறுப்புகள் தவறு செய்கிறது என்று சொன்னால் வயிற்றை மட்டும் காய போட்டு என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மல்லம் யதா கௌல ஸூர் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. பொய் பேசுவதை விடாதவன் அவன் பசித்திருக்க வேண்டும் என்று
அவன் உணவை சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுவுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தவறுல முக்கியமான தவறு வயிறு மட்டும் நோன்பு வைப்பது, வேற உறுப்பெல்லாம் கண்ட்ரோல் இல்லாம செயல்படுறது. இரண்டாவது, நோன்பு வைத்திருக்கிறேன் பேர்வழி என்ற பெயரால் சோகமாக தன்னை காட்டிக் கொள்வது, அலங்காரம் இல்லாமல் தன்னை காட்டிக் கொள்வது, பஞ்சத்தில பராரியாக அடிபட்டது போல் தன்னை ஆக்கிக் கொள்வது, அல்லது நாள் முழுக்க தூங்குவது. கேட்டா நான் நோன்பு வைத்திருக்கிறேன். இல்லை, நோன்பு வைத்திருந்த நிலையில் தான் பத்ர் போர் நடைபெற்றது. வாளெடுத்து கொண்டு போர் செய்தார்கள் சுறுசுறுப்போடு. நோன்பு வைத்த நிலையில் தான் ஃபத்ஹ் மக்காவினுடைய யுத்தம் நடைபெற்றது. வாள் கொண்டு களத்திலே இறங்கினார்கள். எல்லாம் நோன்பு வைத்திருக்கிற போது. நோன்பு வைத்திருப்பவன் அப்படியே சோர்ந்து சோம்பி போய் தூங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது இந்த நோன்பில் நாம் செய்கிற இரண்டாவது தவறு. மூணாவது தவறு, ஒண்ணுமே இல்லாம தராபிக்கு பின்னாடி சகர் வரையும் சும்மா முழிச்சிருக்கிறது. ஒரு இபாதத்தாக முழித்திருந்தா வேற, மார்க்க விஷயம் பேசப்பட்டு கொண்டிருந்தால் வேற. அதாவது இரவு விடிப்பதற்கே ஒன்னு தொழுபவன் குரான் ஓதுபவன் போன்றவர்களுக்கு அனுமதி உண்டு, முசாஃபிராக பிரயாணம் செய்பவனுக்கு அனுமதி உண்டு, கல்வி கற்கிற மாணவனுக்கு இரவு வெளிக்கு அனுமதி உண்டு, போர்க்களத்தில் இறைவனுடைய பாதையிலே போரிடுபவனுக்கு இரவு வெளிக்கு அனுமதி உண்டு. இவங்களை தவிர வேற யாருக்கும் நைட்டு முடிச்சிருக்க அனுமதி இல்லை. இந்த 4 லிஸ்ட்லயுமே வராது நாம ரம்ஜான்ல முடிச்சிருக்கிறது. இரவு முழுக்க மார்க்கத்திற்கு புறம்பான வகையில் வெறும் இரவு விழித்தல். கேட்டா ரம்ஜான்ல நைட்டு தூங்குறது இல்லை, பிரயோஜனமாக கழிந்தால் அது வேறு. இதுவெல்லாம் நோன்பினுடைய பரவலான தவறு. இன்னொன்னு, எல்லா நாளுமே ஒருவன் இஷா தொழுகையை தொழுது முடித்தால் பாதி இரவு வணங்கியது போல, ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு தொழுது முடித்தால் மீதி பாதி இரவையும் வணங்கியது போல. ஆனா இங்க என்னன்னா, புனித ரமலானிலே கூட இஷாவை ஜமாத்தோடு நிறைவேற்றுகிற நிறைய பேர் ஃபஜ்ரை ஜமாத்தோடு நிறைவேற்றுவதில்லை. ஆனால் ஒரு பாதி இரவினுடைய வணக்கத்தினுடைய நன்மை அந்த ஃபஜ்ரிலே தான் இருக்கிறது. அன்பானவர்களை, நிறைய திட்டமிட வேண்டும். இபாதத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள், திலாவத்துக்கு நேரம் ஒதுக்குங்கள், எளியோர்களுக்கு உதவ உங்கள் காசு பணங்களிலே இருந்து ஒரு தொகையை ஒதுக்குங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக வயிற்றுக்கு மட்டுமல்ல, என் உறுப்புகளெல்லாம் நோன்பு வைக்கும் என்று உறுதி எடுங்கள். நினைவில் இருக்கட்டும், இது நமக்கு கடைசி ரமதான் என்கிற சிந்தனையோடு நாம் அணுகினால் நிச்சயமாக வணக்க வழிபாடுகளின் மூலம் இறைவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட புனித ரமதானை நமக்கு அடையச் செய்வான். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் புனித ரமதானை அடையவும் அமல் செய்யவும் அதன் வழியாக அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.